இருக்க இடம் பார்த்தீங்கன்னா இதான் லும்பினி பார்க். லும்பினி பார்க்கோட என்ட்ரி வந்து ஒரு 20 rupees. நான் போட்டிங் போகலாம். இப்போ நாங்கள் போட்டிங் போக போகிறோம். வந்து புத்தா ஸ்டாச்சுன்னு ஒன்று இருக்குது. அது நைட்டில் செம்மையாக இருக்கும். நாங்கள் அந்த புத்தா ஸ்டாச்சு நாங்கள் பார்க்க தான் போட்டிங் போக போகிறோம். இப்போ இவங்க டிக்கெட் எடுக்க போகிறாங்க. ஒரு பர்சனுக்கு 100 ரூபாங்க டிக்கெட். நாங்கள் புக் பண்ணது வந்து மெக்கனைஸ்டு போட்டு. ஸோ அந்த போட்டில் தான் நாங்கள் போகிறோம். எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. இல்லை இதுக்கும் வெயிட் பண்ணுறோம். எல்லாரும் இதுக்காக வெயிட் பண்ணுறாங்களா? நாங்கள் இன்றைக்கி நம்ம போக போகிற போட்டு எல்லோரும் இறங்கினோன்னே இப்போ நம்ம ஏறலாம். போட்டு வந்து கிளம்பிச்சு. லும்பினி பார்க் வந்து 1994 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. அப்பயே நல்ல பெரிய பொருட்செலவில் கட்டியிருக்காங்க. இங்கே இந்த போட்டிங் தாங்க மேஜர் அட்ராக்ஷன். சுற்றி அவங்களுக்கு சிட்டியோட வியூ தெரியும். அதே மாதிரி புத்தர் சிலை இருக்கனால இங்கே போட்டிங் பார்க்க பல டூரிஸ்ட் வருவாங்க. அதில் நிறையா ஃபாரினர்ஸும் இன்க்ளூடட். அதோ தூரத்தில் அங்கே தெரியுதா? அதான் புத்தர் ஸ்டாச்சு. இதான் புத்தர் ஸ்டாச்சு. இது அவ்வளோ டாலாக இல்லை, ஆனால் நைட்டில் அந்த லைட்ஸ்லாம் போட்டதுனால பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து பார்க்க சுற்றி ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது வந்து ஆந்திர பிரதேச செக்ரட்டரியேட். அதுக்கப்புறமா பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து பிர்லா மந்திர். அதுக்கப்புறமா இங்கே ஒரு வார் மெமோரியல் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே வந்து புத்தர் ஸ்டாச்சு. கொஞ்சம் தள்ளி போனால் அப்படியே லெஃப்டில் வந்து அம்பேத்கர் ஸ்டாச்சுவும் இருக்குது. ஸோ இந்த ஹோல் பிளேஸ் இருக்குல்ல, இந்த ஹோல் பிளேஸே வந்து நைட்டில் இலுமினேட் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து லும்பினி பார்க்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு. நாங்கள் வரும்போது மெக்கானிக்கல் போட்டில் போனோம். இப்போ வந்து டான்ஸிங் போட்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த டான்ஸிங் போட்டில் போக போகிறோம். டான்ஸ்லாம் ஒன்றும் ஆட மாட்டாங்க. ஆனாலும் இந்த போட் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. இந்த லும்பினி பார்க் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த புத்தர் சிலைக்கு வர்றது ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா என்னடி உன்னோட ஒப்பீனியன் என்னடி? நைட் டைமில் இந்த போட் ரைடுக்காக வரலாம். லைட்ஸ் எல்லாம் நல்லா இந்த லைட்ஸ்லாம் நல்லா இருக்கனால நீங்கள் கண்டிப்பாக வரலாம். உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸ்டாக நீங்கள் காலைல ஃபுல்லாக இப்போ ஹைதராபாத் வந்தீங்கன்னா ரொம்ப சுற்றி டயர்டாக இருப்பீங்க. உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக ஏதாவது ஒரு ஆப்ஷன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் லும்பினி பார்க்கில் வந்து இந்த புத்தர் சிலை போகலாம். கரெக்டாக? லும்பினி பார்க்கில் நீங்கள் போட்டிங் முடிச்சுட்டு இந்த லேசர் ஷோ பார்க்கலாம். இந்த லேசர் ஷோவுக்கு தனியாக டிக்கெட் எடுக்கணும். ஆனால் லேசர் ஷோவோட இந்த இடத்துக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 2007 ஹைதராபாத்தில் டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு. அப்போ 2 பாம்பு வெடிச்சது. அதில் ஒன்று இந்த ஆடிட்டோரியமில். அதுக்கப்புறம் இதை வந்து ரெனோவேட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ தாங்க நாங்கள் ரூமுக்கு வந்தோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:30. இதுக்கு மேலே வெளியே போய் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் ஹைதராபாத் வந்துட்டோம். ஹைதராபாடோட ஸ்பெஷாலிட்டி ஃபுட்டு சாப்பிட்ணுன்றக்காக இங்கே வந்து மண்டி ரொம்ப ஃபேமஸுங்க. அதனால மண்டி 36னு ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்ம அல்ஃபாம் மண்டியும் இன்னொரு சின்ன சர்ப்ரைஸும் ஆர்டர் பண்ணிருக்கோம். தேங்க்யூ பாய். இப்போ நம்ம மண்டி வாங்கியாச்சு. ஸோ ரூமில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது தாங்க ஹைதராபாத் மண்டி. பார்க்க செம்மையாக இருக்குது. இப்போ நான் ஆர்டர் பண்ணது வந்து அல்ஃபாம். ஓகேவா? அல்ஃபாம் சிக்கன் மண்டி. இதோட விலை வந்து 600 தான். 600க்கு இவ்வளோ போர்ஷன் வரும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இது தாராளமாக எனக்கு தெரிஞ்சு 3 பேர் சாப்பிட்லாம். ஸோ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பசியில் சாப்பிட்றதுனாலே இல்லையான்னு தெரில. இது வந்து ஆக்சுவலாக புலாவுங்க. புலாவில் இந்த சிக்கனை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கு. நான் வந்து இதுக்கு ஒரு பெரிய தம்ஸ்அப் கொடுக்குறேன். நான் ஒரு சர்ப்ரைஸ்னு சொன்னேன்ல, அந்த சர்ப்ரைஸ் வந்து இந்த டிஷ் தாங்க. இது பேர் குபானி கமீட்டா. ஓகேவா? இது வந்து நான் முதல்ல எங்கே சாப்பிட்டேன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவன் அவனோட கல்யாணத்தில் சாப்பிட்டேன். இது வந்து ஹைதராபாடோட ஒரு ரொம்ப ஃபேமஸான டெசர்ட். நம்ம ஊர் அல்வா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் வந்து நம்ம ஊரில் அந்த ட்ரை ப்ரூன்ஸ் திராட்சை போடுற மாதிரி இதில் வந்து ஏப்ரிகாட் போடுவாங்க. இந்த கடையில் இது கூட அப்படியே கொஞ்சம் வெண்ணிலா ஐஸ்கிரீமும் வச்சு கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? என் உண்மையை சொல்லணும்னா எனக்கு அப்போவா அது பிடிக்கல. எனக்கு இப்போ இங்கே சாப்பிட்டா வேறு மாதிரி இருக்கும்னு நினச்சேன். எனக்கு ஆப்ரிகாட்டோட டேஸ்ட் வந்து அவ்வளோவா பிடிக்கலங்க. அதனால இது நல்லா இல்லை. ஆனால் உங்களுக்கு ஆப்ரிகாட் பிடிச்சதுன்னா இது கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ நாங்கள் அடுத்ததாக போக போகிற இடம் வந்து சார்மினார். சார்மினார் ஹைதராபாத்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது சார்மினார் தாங்க.
சார்மினாருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆனால் சார்மினார் போகிற வழியில் வேறு லெவல் டிராஃபிக்கு. நாங்கள் ஆட்டோவில் தான் போகிறோம். சார்மினார் வந்து ஒரு மான்யூமெண்ட்டாக இருந்தாலும் ஆனால் இது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த ஏரியாவில் எக்கச்சக்க வெண்டர்ஸு ஸ்ட்ரீட்டில் சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸ்ட்ரீட் ஷாப்பிங்க்கு சார்மினார் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நீங்களும் ஹைதராபாத் போனீங்கன்னா நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சார்மினார் இஸ் த பெஸ்ட் பிளேஸ். ஷாப்பிங்னாலே என்னோடய ஒய்ஃப் எக்ஸைட் ஆகிடுவாங்க. அவங்க ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பர்ஃப்யூம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சார்மினார் ஒரு நல்ல ஸ்பாட். இங்கே வந்து நிறைய பர்ஃப்யூம் வெண்டர்ஸ் இருப்பாங்க. இங்கே ஸ்மெல்லில் வந்து அவ்வளோலாம் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஆனால் இங்கே வாங்குகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சார்மினார் வந்து 434 இயர்ஸ் ஓல்டு. அதாவது கட்டப்பட்டது வந்து 1591. இதை சுற்றி உள்ள பஜார் பேர் லார்ட் பஜார். நீங்கள் சார்மினார் போனீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் சாப்பிடுங்க. எங்கள் சாப்பாடு சாஃப்ட், ஜூஸி அண்ட் டெண்டராக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சுங்க. சாஃப்டாக இருப்பாங்க கூட சக்கு சக்குன்னு இருக்கும் நினச்சேன். எப்படி இருக்கு இதுடா? ஹைதராபாத்தில் ஃபேமஸ் வந்து இந்த பன் மஸ்கா. இதை ஒரு டீயோடு வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே கடையில் இந்த ஒஸ்மானியா பிஸ்கெட்ஸும் இருக்கும். இதையும் நீங்கள் சொவினியராக வாங்கிட்டு போகலாம், நல்லாயிருக்கும். டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் 12 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் எங்கள் ரூமுக்கு கிளம்புறோம். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you.